ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதத்தின் புஸ்தகம் 34 சங்கீதம் 10வது வசனம் கூட நம்ம வாசிக்க கேட்போம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்குமா தேவ பிள்ளைகளே? ஆனா கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தரை தேடுவர்களுக்கு எத்தனை விதமான பாக்கியம் பாருங்க. தெய்வ பிள்ளைகளை, சிங்கக்குட்டி போய் தாழ்ச்சி பட்டினியாக இருக்குமா? காட்டுக்கு ராஜா யார்? சிங்கம் தானே. சிங்கம் தன் குட்டிகளை பட்டினியாக விடுமா? ஒரு கர்ஜனையிலேயே அந்த காடி அதிருமானா தெய்வ பிள்ளைகளை, அது தன் குட்டிகளை பராமரிக்காமல் அதுக்கு உணவு கொடுக்காம இருக்குமா? யோசித்து பாருங்க. அப்படிப்பட்ட சிங்க குட்டிகளை சில இடத்துல தாட்சி அடையுமா? நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிப்பீங்கன்னா அங்கே ஒரு அழகான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீறி தன் பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை தொண்டையை பிடித்து கொன்று இறைகளால் தன் கெபிகளையும் பீறி போட்டவைகளால் தன் தாபரங்களையும் நிரப்பிற்று. ஹல்லேலூயா. எவ்வளோ பயங்கரமாக இருக்கு பாருங்களேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீறி தன் பெண் சிங்கங்களுக்கு வேண்டிய தொண்டையை பிடித்து கொன்று இறைகளினால் தன் கெபிகளையும் பீறி போட்டவைகளால் தன் தாவரங்களையும் நிரப்பிற்று. ஆமென். தன் குட்டிகளுக்கும் தன் பெண் சிங்கத்துக்கும் என்ன செய்வான்? அந்த தன் கெபியில இறைகளினால் நிரப்பிட்டான். ஏன்னா அவ்வளோ பெரிய வல்லமை, அதுக்கு சக்தி ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதனால தான் இங்கே தீர்க்கதரிசி மூலமாக எவ்வளோ அழகாக சொல்லப்பட்ட பாருங்க. அப்படிப்பட்ட சிங்கக்குட்டியே தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்குமா? ஆனால் யார் கர்த்தரை தேடுறாங்களோ தெய்வ பிள்ளைகளே, ஒரு நன்மையும் குறைபடாது என்று மிக அழகாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் கர்த்தரை தேடுறீங்க தானே? நீ கர்த்தரை தானே சார்ந்திருக்கிறீங்க. ஏன் என் வாழ்க்கையில் இந்த குறை, ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை கலங்கி கொண்டிருக்கீங்களா? சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரை தேடலுக்கோ ஒரு நன்மையை குறைபடாது என்று கர்த்தர் சொல்லியிருப்பாரனா, வாக்கு பண்ணியிருப்பானா? ஆமென். அது அப்படியே நிறைவேற்ற உண்மையில் இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 9ஆம் சங்கீதம் 10வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவளை நீர் கைவிடுகிறது இல்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். ஆமென். உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லையா? யாரு கர்த்தரை தேடுறாங்களோ அவளை கைவிடவே மாட்டா. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது இங்க இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக, உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. அல்லேலூயா. உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. தெய்வ பிள்ளைகளே, யார் கர்த்தரை தேடுறாங்களோ அவங்களுக்கு குறைவில்லாமல் இருக்கும். அதே நேரத்தில் இங்கே நான் வாசிக்கிறோம், அங்கே மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தரை தேடுகிற நீங்கள் ஆமென், ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரை தொடர்ந்து தேடிக்கொண்டிருங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்க. சிங்கக்குட்டியே தாழ்ச்சி பட்டினி இருக்குமானா கர்த்தரை தேட உங்களை கர்த்தர் குறைவோடு விட்டுவாரா? ஒரு நாள் ஒரு குறைவு இல்லாமல் நடத்துவார். தைரியமாக இருங்க. கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அந்த பட்டினியாக இருக்குமா? ஆனால் கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையை குறைபடாதுன்னு சொன்ன கர்த்தர். ஆண்டவரே, யார் யார் என்னென்ன நன்மைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்காங்களோ அந்த நன்மைகள் வரட்டுங்கப்பா. இன்றைக்கு அந்த நன்மைகளால் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பாக ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலமாக கலப்பிதாவே. ஆமென். கர்த்தரை தேடுங்க, நன்மையானதை காண்பீர்கள். God bless you.